வெல்கம் டு வேல்செக் சேனல். நம்ம சேனலில் எல்இடி டிவி ரிவ்யூ அண்ட் சர்வீஸ் அண்டு நிறைய ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட்டு நிறைய பேர் இந்த சாம்சங் எல்இடி டிவியில் நிறைய இஷ்யூஸ் சொன்னாங்க. நான் நிறைய பேருக்கு ஃபோன்லேயே சால்வ் பண்ணேன். சிலர் சால்வ் பண்ண முடிஞ்சு, சிலருக்கு சால்வ் பண்ண முடியல. நான் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து, ஸ்னாப்ஷாட் மட்டும் எடுத்து அது எப்படி பண்ணுறது மட்டும் சொல்லியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு வீடியோ லைவாகவே நான் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சாம்சங் டிவியில் மொத்தம் நிறைய மாடல்ஸ் அந்த கீக்கு இருக்குது. நம்ம சர்வீஸ் மோடுக்கு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் பண்ணாமல் மியூட்டு +119 ப்ளஸ் என்டர் இது மூணையும் ஓகே பண்ணிங்கன்னா அந்த சர்வீஸ் மோடு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மியூட்டு +182 அதுக்கடுத்து பவர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சர்வீஸ் மோடு ஓப்பன் ஆகும். இந்த சர்வீஸ் மோடில் மேக்ஸிமம் நீங்கள் சரி பண்ண வேண்டியது ஆப்ஷன்ஸில் போயிட்டு HV, அதாவது ஹரிஜாண்டல் வெர்டிக்கல் ஃப்ளிப் அப்படி இருக்கும். அது ஆஃப் பண்ணியிருந்தால் ஆன் பண்ணிங்க, ஆன் பண்ணியிருந்தால் ஆஃப் பண்ணிங்க. இந்த ஆப்ஷன்ஸ் மாறி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ தலைகீழாக தெரியும். அந்த ஆப்ஷனை மட்டும் சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தலைகீழாக வர ப்ராப்ளம் சரியாயிடும். அது இல்லாமல் இன்னொரு மாடல் சேம் இதுலேயும் அதே தான் சொல்லியிருக்கோம். மியூட்டு திரும்பவும் கரெக்டாக நோட் பண்ணிங்க. மியூட்டு +119 ப்ளஸ் என்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மியூட்டு +182 ப்ளஸ் பவர். ஆக்சுவலாக மியூட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூமெரிக்கல் கீழே 1, 8 ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து பவர் ஆன் பண்ணணும். இந்த மாதிரி ஆன் பண்ணிங்கனாலும் வந்துடும். அடுத்து ஒரு சில ஆப்ஷனுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சிங்க. இல்லைன்னா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். பவர் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டாண்ட் பையில் இன்ஃபோ டிஸ்பிளே, ஆக்சுவலாக இன்ஃபோ இல்லை டிஸ்பிளே, இந்த ரிமோட்டில் ஒரு சில மாடலில் இன்ஃபோ இருக்கும், ஒரு சில மாடல் டிஸ்பிளே இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மெனு ப்ளஸ் மியூட்டு ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் பவரை ப்ரெஸ் பண்ணணும். இந்த பவர் ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் விடக்கூடாது. அடுத்தடுத்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சர்வீஸ் மோடு ஓப்பன் ஆகும். சிலர் ரொம்ப டைம் டிலே கொடுக்குறீங்க. நான் ஃபோனில் நிறையா பேருக்கு ட்ரை பண்ணும்போது என்னென்னா அந்த ரொம்ப ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணுறீங்க, அதனால தான் ஓப்பன் ஆகலை. அதுக்கடுத்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த லைவ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.